எல்லாரும் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிறான நல்ல தகப்பனே, இந்த நாளின் காலை வேளையிலும் உடைய சமூகத்தில் நாங்கள் பாடி மகிமைப்படுத்த உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உடைய வார்த்தைக்காக காத்து நிற்கிறோம். உடைய வேத வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ஒவ்வொருடைய இருதயங்களையும் நீர் திறக்கும்படியாக செபிக்கிறோம். உடைய வார்த்தை மூலமாக நீர் ஒவ்வொரு கூட பேசும்படியாக செபிக்கிறோம். தொடர்ந்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம். தேவரே சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கான தேவன் யார்? தேவரே சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கான தேவன் யார்? செய்ய நினைத்தது நிறைவேறும், செய்வதை தடுப்பவன் யார்? செய்ய நினைத்தது நிறைவேறும், செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரே சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இல்லையே. கடலையும் காற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இல்லையே. கடலையும் காற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. தேவனே சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கான தேவன் யார்? தேவனே சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கான தேவன் யார்? ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த வேத வசனத்திலே யோபு ஆண்டவரை நோக்கி சொன்னதான வார்த்தை. யோபு நல்ல ஒரு சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன், பொல்லாப்புக்கு விலகிற மனுஷனாக இருந்த இந்த யோபு தேவனுக்கு உண்மையாக இருந்தபடினால தேவனே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவனை ஆசீர்வதித்து வைத்திருந்தார். தேசத்திலே அவனுடைய சம்பத்து பெருகிட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான நேரத்திலே சாத்தான் ஆண்டவரிடம் அனுமதி கேட்டு அவனை சோதிக்கும்படியாக வருகிறான். ஆண்டவரும் அனுமதிக்கிறார். அவனுக்கு இருந்த எல்லாமே இழந்து விட்டன. அவனுடைய குமாரர்கள் குமாரத்திகள் மரித்து விட்டார்கள். அவனுக்கு இருந்த ஒட்டகங்கள் ஆடு மாடுகள் எல்லாம் இழந்து விட்டான். ஒரு இழப்பு, ஒரு தவிப்பு. அது மாத்திரமல்ல, மனைவியும் அவனை தூஷித்து அவனை விட்டு போய்விட்டார். அவனுடைய சரீரத்திலே கொடிய பருக்கள். இப்படிப்பட்டதான நேரத்தில் தான் அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக அவனுடைய 3 நண்பர்கள் வருகிறார்கள். அவர்கள் அவனை ஆற்றுவதற்கு பதிலாக அவனை குற்றப்படுத்துகிறார்கள். ஆனாலும் அவன் அதில் பொறுமையாக இருந்தான். கடைசியாக யோபுவை ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். 38 யோபு 38 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
புருஷனை போல உன்னை இடைகட்டிக்கொள். நான் இப்போ கேள்வி கேட்பேன், நீ பதில் சொல்லணுங்கிறார் ஆண்டவர். கேள்வி கேட்குறார், ஆனால் அவனால் சொல்ல முடியல. கடைசியில் அவன் சொல்கிறான், யோபு தேவனுடைய அனுமதியின் பேரில் இந்த சோதனை நடந்திருக்கு. அவனுக்கு வாழ்க்கையில் தவிப்பு, இழப்பு, பலவீனத்தின் நடுவில் இருந்தாலும் தேவன் யோபுவிடம் பேசும் பொழுது அவன் பொறுமையாக பதில் பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான் என்றால், தேவன் எல்லா காரியங்களையும் நலமாகவே செய்கிறார், நல்லதாகவே செய்கிறார், நன்மைக்காகவே செய்கிறார். நடந்தேறும்படி அவர் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஞானத்தோடு ஒரு தெய்வீக நோக்கத்தோடு அதை செய்கிறார் என்பதை உணர்ந்த இந்த யோபு ஆண்டவரை பார்த்து அறிக்கை செய்கிறான். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று ஆணித்தரமாக ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையின் உறுதிப்பாட்டை தெரிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோபு தேவன் பேரில் ஒரு திட்டவட்டமான ஒரு நம்பிக்கை உடையவனாக இருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த இழப்புகள் வந்தாலும், எந்த தவிப்புகள் வந்தாலும், தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையின் உறுதிப்பாட்டில் சற்றும் தளர்ந்து விடக்கூடாது. தேவன் எதையும் அவர் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்த காரியத்தை யாரும் தடுக்க முடியாது என்கிற ஒரு தெளிவான நிச்சயம் நமக்கு கண்டிப்பாக அவசியம். பிரியமானவர்களே, யோபை போல நாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை, நமக்கு நெருக்கங்கள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, இந்த நம்பிக்கையான வார்த்தைகளை நாம் அறிக்கையிட வேண்டும். நம்பிக்கையான வார்த்தைகளை நாம் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே அவர் தம்முடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் படைத்தார். அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, அவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. ஆகவே அவர் எதையும் செய்ய வல்லவர், சர்வ வல்லமுள்ள தேவன். எல்சடாய் என்கிற பெயரில் ஆண்டவர் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். வேதாமத்தில் நிறைய மனிதருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன காரியங்கள், செய்ய நினைத்த காரியங்கள்லாம் நடந்தேறினது, அவர் செய்து முடித்தார் என்று சொல்லி நாம் அநேக சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். இப்பொழுதும் ஒரு சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எதையெல்லாம் செய்து முடித்தார் என்கிற காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவர் சொன்னதை செய்து முடித்தார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் அவசரத்தை படிங்க. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அவனுக்கு சாராய் மனைவி, அவனுக்கு குழந்தைகள் இல்லை. 75 வயதாகும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி அவனை அழைக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து அவன் போகும் இடம் என்னதென்று அறியாமல் ஆண்டுடைய வார்த்தையை நம்பி போகிறான், பிரயாணப்பட்டு போகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவனுடைய வாழ்க்கையில் பல தடுமாற்றங்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதில் ஒன்றுதான், அவன் ஆகாரை திருமணம் செய்கிறான். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, உன்னுடைய மனைவியாகிய சாராயின் இடத்துல தான் வாக்குத்தத்தத்தின் புத்திரன் பிறப்பான் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அவன் ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு விலகி சாராவுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை திருமணம் செய்து அவள் மூலமாக ஒரு இஸ்மவேல் வருகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உன்னுடைய வழி விலகி போகிறது, என்னுடைய வழியை விட்டு விலகி போகாதே. என்னுடைய வாக்கு தத்தத்தை விட்டு நீ மறந்து உன்னுடைய சுய இஷ்டத்துக்கு நீ போகாதே என்பதை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஆரம்பித்தார். அவன் விசுவாசித்தான். 100 வயதிலே கர்த்தர் அவனுக்கு ஒரு ஈசாக்கை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவன் வழி விலகி போகும்போதெல்லாம் தேவன் பேசி அவனை தம்முடைய சித்தத்தின் மையத்தில் அவனை வைத்து கொண்டார். அவனுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சாராயின் பேரில் கடாட்சமானார் என்று எழுதப்பட்டது. சாராளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. வயதான முதிர் வயதிலும் கர்த்தர் அவனுக்கு
ஒரு வாக்குத்தத்தத்தின் புத்திரனை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே காலங்கள் கடந்து போகலாம், சூழ்நிலைகள் மாறலாம். ஆனாலும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மாறாது. தேவன் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் தடைபடாது. தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாக நம்ப வேண்டும். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி காத்திருந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கரத்தை விசுவாசியுங்கள். ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் விசுவாசியுங்கள். அவருடைய வல்லமையை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஆண்டவர் சொன்ன காரியம் நிச்சயமாக நடக்கும். அவர் செய்ய நினைத்ததை எந்த மனிதனும் தடுக்க முடியாது. அவர் கொடுத்த தரிசனங்கள், திட்டங்கள் ஏற்ற காலத்திலே, குறித்த காலத்திலே அது நடந்தேறும். இரண்டாவதாக, யோசேப்பை குறித்து நாம் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் அவனுடைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோசேப்பு யாக்கோபினுடைய குமாரர்களில் ஒருவன். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அதில் 11ஆவது பையன்தான் யார்? இந்த யோசேப்பு. முதிர் வயதிலே அவன் பிறந்ததுனால அவன் மேலே அவன் தகப்பன் அளவில்லாத பாசம் வைத்திருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு 2 சொப்பனங்களை கொடுக்கிறார். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதை நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். பாருங்க, 2 சொப்பனங்கள். 11 அரிக்கட்டுகளும் ஒரு அரிக்கட்டை சுற்றிலும் கவர்ந்து கிடக்கிறது. ஒரு அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நிற்கிறது. சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்களும் இவனை வணங்கி நிற்பதாக 2 சொப்பனங்களை கண்டான் 17ஆவது வயதில். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். பொறாமைனாலே ஒரு பெரிய குழியில் கொண்டு தள்ளுறாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு அவனை அடிமையாக விற்கிறார்கள். போத்திபார் அரண்மனையிலே அவன் வீண்பழி சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறான். பாருங்கள், எவ்வளோ கொடுமைகள். அவன் கண்ட சொப்பனத்திற்கு மாறாகவே நடக்கிறது. ஆனாலும் அவன் ஆண்டவரை விட்டு பிரியலை, ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு விலகலை. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சொன்ன வார்த்தை ஏற்ற நேரத்தில் நிறைவேறினது. நீங்கள் ஆதியாக 41ஆம் அதிகாரத்திலே பார்வோன் ஒரு சொப்பனம் காண்கிறான். அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லும்படியாக யோசேப்பு காவல் கிடங்கிலிருந்து வரவழைக்கப்படுகிறான். அந்த பார்வோனுடைய சொப்பனத்தின்படி அந்த தேசத்தில் நடக்கிறது. பார்வோன் அவனை முழு எகிப்து தேசத்துக்கும் அதிபதியாக அவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவனை ஏற்படுத்துகிறான். அவனுடைய 30ஆவது வயதில் அவன் கனப்படுத்தப்படுகிறான். அந்த முழு தேசத்துக்கும் அதிகாரியாக உயர்த்தப்படுகிறான். இப்படிப்பட்டதான நேரத்தில் தான் அவனுடைய சகோதரர்கள் அவனை விமர்சித்த, அவனுடைய சொப்பனங்கள் நிமித்தம் அவனை பகைத்த அவனுடைய குடும்பத்தார் பஞ்சத்தின் காரணமாக கானான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு அவனை பார்க்க வருகிறார். அதை சகோதரர் எகிப்திலே யோசேப்பு அதிபதியாக இருக்கிறான். சகோதரர்களுக்கு அவனை கண்டுகொள்ள முடியலை. ஆனாலும் அவர்களுக்கு நன்மையை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, காலங்கள் 13 வருடங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே உருண்ட. அவன் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். சொப்பனங்களை நினைத்து ஆண்டவர் இப்படி சொன்னாரே, இப்படி சொப்பனம் கொடுத்தாரே, இதுக்கு மாறாக நடக்கிறதே என்று சொல்லி எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான். ஆனாலும் கர்த்தர் கொடுத்த வார்த்தை, கர்த்தர் கொடுத்த தரிசனங்கள் 13 வருடங்கள் கழித்து துல்லியமாக அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது. அவன் சொல்கிறான். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாக அவன் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து படிங்க. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு
அதை நன்மையாக முடிய பண்ணினார். அவனுடைய வாழ்க்கையில் வந்த தீங்குகள், அவனுடைய வாழ்க்கையில் வந்த இழப்புகள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாக மாறினது. கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்த காரியத்தை நிறைவேற்றினார். கால தாமதங்கள் ஆகலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் மாறவில்லை. தேவன் கொடுத்த தரிசனங்கள் மாறவில்லை. ஏற்ற காலத்தில் அவைகள் நிறைவேறின. ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார். சகோதரர் நடுவிலே அந்த அந்நிய தேசத்தில் கர்த்தர் அவனை உயர்த்தினார். பிரியமானவர்களே, நீங்களும் பொறுமையோடு இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று நம்பி நீங்கள் விசுவாசித்து காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்ய நினைத்த காரியம் நடக்கும். மூன்றாவதாக தாவீதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து படிங்க. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். போதும். இங்கே தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை, அந்த உடன்படிக்கை உங்களுக்கு நிறைவேற்றுவேன் சொல்கிறார். தாவீதுக்கு ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணினார் என்று சொல்லி 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனங்கள் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆடுகளின் பின்னே அலைந்திருந்த அந்த தாவீதை ஆண்டவர் ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து அவனை ஜனத்தின் அதிபதியாக உயர்த்தினார். அவனுடைய வாழ்க்கையிலே சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவன், குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டவன், தேவன் அவனை தெரிந்து கொண்டார். முழு இஸ்ரவேலுக்கும் தலைவனாக, அந்த ஜனத்தின் அதிபதியாக கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்தார். அவனுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் நிறைவேறின. அவனுக்கு ஆண்டவர் நிச்சயமான கிருபைகளை அவர் அருளினார். அவனோடு பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்றினார். என்ன உடன்படிக்கை? அவனுடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்து வருவார் என்று ஆண்டவர் சொன்னார். உன் சிங்காசனத்தை நிலைப்படுத்துவேன் என்று சொன்னார். உன்னுடைய தலைமுறையை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அவனுடைய தலைமுறையிலே ஆண்டவர் அவனுடைய மகன் சாலமோனுடைய காலத்தில் கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை அவன் கட்டினான். அவன் சொன்னான், உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர், உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் நிறைவேற்றினீர் என்று 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சாலமோன் சொல்கிறத பாருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு எதை சொன்னாரோ, வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தங்கள் கொடுத்தார், எதை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குரைத்தார், அது எல்லாவற்றையும் சொல்லி நீங்கள் இதெல்லாம் நிறைவேற்றி நீ வல்லவர் என்று சொல்லி அறிக்கையிடுங்க. யோபை போல் அறிக்கையிடுங்க. நீங்கள் அறிக்கையிடும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் நிறைவேறும். தாவீதை ஆண்டவர், அவனுக்கு எவ்வளோ சத்துருக்கள் இருந்தாங்க. தேவனுடைய திட்டத்தை முறியடிக்கும்படியாக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேறாமல் தடை செய்யும்படியாக, ஆண்டவர் செய்ய நினைத்ததை தடை செய்யும்படியாக சவுல் அவனுக்கு விரோதமாக எழும்புகிறான். சவுல் அவனை அழித்து விட வேண்டும் என்று எழும்புகிறான். அவனுடைய மகன் அப்சலோம் அவனுக்கு விரோதமாக எழும்புகிறான். ஆனாலும் தேவன் செய்ய நினைத்ததை யாராயிலும் அழித்து விட முடியல. தேவன் செய்ய நினைத்ததை அவர் செய்து முடித்தார். தம்முடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார். தாவீதுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததி சாலமோனுக்கும் அதை செய்தார். அவனுடைய சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். தாவீதின் வம்ச வழியில் வந்தது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தேவன் கொடுத்த தரிசனங்கள், திட்டங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து படிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் ஒரு தரிசனம் இல்லாமல், ஒரு சித்தம் இல்லாமல் தேர்ந்தெடுப்பதில்லை, அழைப்பதில்லை. ஒரு நோக்கத்தோடு அவனை ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். அந்த நோக்கம் கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் அதற்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அது தாமதித்தாலும் அந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யாது, பொய் சொல்லாது. நிச்சயமாகவே அது நிறைவேறும். நீ அதற்கு காத்திரு என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற ஆபிரகாம்
25 வருடங்கள் காத்திருந்தான். யோசேப்பு 13 வருடங்கள் காத்திருந்தான். தாவீது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை ஆண்டவர் சவுலினுடைய ராஜ்யபாரத்தினுடைய 2ஆம் வருஷத்திலே ஆண்டவர் அவனை ராஜாவாக்கிட்டார், அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனால் சவுலுடைய காலம் முடிகிற வரைக்கும் பொறுமையோடு காத்தது. 38 ஆண்டுகள் பொறுமையோடு காத்திருக்கிறான். அதுக்கப்புறமும் பாருங்கள், சவுல் இறந்ததுக்கப்புறமும் அவன் யூதா கோத்திரத்துக்கு மட்டும்தான் அவன் ராஜாவாக அவன் ஆக்குறாங்க. 7 வருடங்கள் மறுபடியும் கழித்து தான் இஸ்ரவேலுக்கு சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் அவன் ராஜாவாக மாறுகிறான். 45 வருடங்கள் காத்திருக்கான். பிரியமானவர்களே, தேவன் கொடுத்த வார்த்தை கண்டிப்பாக நிறைவேறும். தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஏற்ற வேளையிலே அவர் அந்த காரியத்தை, தரிசனத்தை நிறைவேற்றி முடிப்பார். அது ஒரு நாளும் தடைபடாது. ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து முடிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய நினைத்தது தேவரே, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கு பாட தேவரே, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கு பாட செய்வதை தடுப்பவன் யார்? செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கு பாட தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் தேடுவே, சர்வ வல்லவர் நீதானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் தேடுவே, சர்வ வல்லவர் நீதானே. தேவரே, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கு பாட தேவன் யார்? எல்லாரும் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிறார் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளிலும் நல்ல வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட பேசினீங்க. யோபு எத்தனையோ தவிப்புகள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ சரீரத்தில் பலவீனத்தின் மத்தியிலும் அவன் உம்மை நோக்கி அறிக்கை செய்த அந்த வார்த்தை இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம். ஐயா, தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்த ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று ஒரு திட்டவட்டமான ஒரு நம்பிக்கையை, உறுதிப்பாட்டை அவன் அறிக்கையிட்டான். ஐயா, இன்றைக்கும் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நீர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற வல்லவர். நீர் கொடுத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற வல்லவர். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும், வியாதிகளிலிருந்தும், போராட்டங்களிலிருந்தும் நீர் எங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த கொள்ளை வியாதியிலிருந்து, இந்த ஆபத்திலிருந்து எங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறீர். நீ செய்ய நினைத்தது ஆண்டவரே ஒன்றும் தடைபடாதப்பா. நிச்சயமாக அது நிறைவேறும் என்பதை நாங்கள் உறுதியாக அறிக்கை செய்கிறோம். ஐயா, வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியான தொடர்ந்து கிரியை செய்யுங்க. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். அவருடைய வாழ்க்கையிலே சுகர் வாழு துளிர் விடட்டும். அவருக்குள்ளே இருக்கிற அவிசுவாசங்கள் மாறட்டும். அவருக்குள்ளே இருக்கிற சோர்வுகள் மாறட்டும். பலவீனங்கள் மாறட்டும். தளர்ந்து போன கைகள் திடப்படுத்தப்படட்டும். தளர்ந்து போன முழங்கால்கள் பலப்படுத்தப்படட்டும். இன்றைக்கு இவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகட்டும். கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் என் வாழ்வில் தடைபடாது. அவர் நிச்சயமாக அதை செய்து முடிப்பார் என்று ஒரு நம்பிக்கையின் உறுதிப்பாட்டோடு அவர்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்ய ஆசீர்வதிங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.